இன்னைக்கு காலை மலர்ல நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் லேப்ராஸ்கோபி மற்றும் குழந்தை இன்மைக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் மாலா ராஜ் அவர்கள். வணக்கம். எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய மருத்துவ அனுபவங்கள், குறிப்பா இந்த குழந்தையின்மைக்கான இன்னைக்கு மருத்துவ தீர்வில் எவ்வளவு தூரம் இருக்கு, லேப்ராஸ்கோபி அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இதுல பயனுள்ளது நம்ம நிறைய பேசலாங்க. முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்க பிறந்து வளர்ந்தது, படித்தது இதெல்லாம் இங்க இருந்துங்க. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து முக்கால்வாசி படித்தது எல்லாம் சென்னையில் தான். எம்பிபிஎஸ் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் பண்ணி முடித்தேன். 1992 முடித்தேன். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். ஸோ அது முடித்த உடனே லாப்ரோஸ்கோபி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால ஜெர்மனியில் போய் லாப்ரோஸ்கோபிக்கு ட்ரெயின் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ வந்த முதல் நாள்லேருந்து 15 years ஆஃப் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், போத் ஃபார் லாப்ரோஸ்கோபி அண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்காக. தென் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பேஷண்ட்ஸ் பார்க்க அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். தென் லாப்ரோஸ்கோபிக்கு எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லி எக்யூப்ட் இருந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு பண்ணணும் வைக்கலாம் யோசித்தேன். வை நாட் சிட் இன் ஒன் பிளேஸ் அண்ட் டூ த ஹோல் ஜாப்னு சொல்லிட்டு we started one hospital exclusively for women, mainly focusing on laparoscopy and infertility. So the hospital is almost 1 year old. It is called Firm Hospitals. But other thavarthu, looking into my personal life in Ketingna, I am blessed with 2 girl children. My elder daughter by name Aarthi, the second year medicine pandra Ramachandra Medical College la, and second daughter is in the 9th standard. Husband is a builder. He has a company called Firm Foundations. So with his help we both have started a hospital in the same name called Firm Hospitals. So this is my brief overview. டாக்டர், இப்போ உங்களுடைய ஒப்பீனியன்ல இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்ஃபர்டிலிட்டி வந்து ஒரு மேஜர் இஷ்யூனே சொல்லலாம். இப்போ இன்ஃபேக்ட் இன்ஃபர்டிலிட்டியில அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு 10 பேஷண்ட்ஸ் நான் இப்போ ஓபில கண்டிப்பா அதுல ஒன்னாங்க. ஸோ இது என்னன்னா, இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் த physician as well as for the patient. So ரெண்டு பேரும் we have to work as a team together to get an ultimate goal. அதாவது we need a healthy child. ஸோ அதனால இது மாதிரி ரைஸ் ஆகிட்டே இருக்குது. பட் என்ன எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இட் இஸ் அ கப்புள்ஸ் இஷ்யூ. பட் நம்ம ஊர்ல என்னன்னா, they focus it only on the women. So they individualize that and put the blame fully on the women. So அது வந்து இப்போ முள்ள மாறிட்டு வருது. ஏன்னா இப்போ அவேர்னஸ் இது மாதிரி நம்ம மீடியால எல்லாம் இன்டர்வியூ கொடுக்கறதுனால even people are aware that male also are responsible for the infertility. Almost 50% பாத்தீங்கன்னா மேலோ இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு மேஜர் இஷ்யூவாவே இருக்கிறாங்க because of the various factors. Probably அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்னன்னு. பட் அதனால இப்போ நம்ம வந்து both as a couple we advise them to come for treatment. So எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஃபீமேல்கே ஓரியன்டா இருக்கு. மேல் just escape. அவங்களோட இது only thing is to produce the semen sample. With that they think their job is over. அதுல நிறைய issues இருக்கு. So apart from that they also have to get themselves thoroughly investigated. அவங்களுக்கு ப்ராப்ளம் எங்க இருக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோஆபரேட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா are getting maximum benefit. பட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்ப அந்த ரெண்டு பேருமே அந்த செக்அப்க்கு வர்றாங்களா? அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆமா, இப்போலாம் பாத்தீங்கன்னா கப்பிள்ஸா தான் வர சொல்றது நாங்க. சோ இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு 1 year அப்சர்வ் பண்றாங்க கன்சீவ் ஆகுறாங்களா இல்லையான்னு. அப்போ இமிடியேட்டா தெரிஞ்சு போயிடுது ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு. முக்காவாசி பேரு ஃபர்ஸ்ட் லேடிஸ் தன் அம்மாவோடயோ மாமியாரோட வராங்க. சோ வந்து என்னன்னு விசாரிச்சுட்டு போயிட்டு தென் ஆஃப்டர் தட் நாங்களே சொல்லிடுறோம் கப்பிளா வர்றது நல்லதுமான. சோ அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துருவாங்க. வந்துட்டாங்க ஹஸ்பண்டை வந்து ஆண்ட்ராலஜி ஃபுல்லா தரோவா எக்ஸாமின் பண்ணிட்டு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸும் அவங்க ஸ்கிரீன் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்க ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதை தனியா ட்ரீட்மெண்ட் ஆயிட்டு இருக்கோம். லேடிஸ்க்கு ப்ராப்ளம் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அவுட்கம் வேணும் அப்படின்னா ப்ரீ ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்கா?
ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் ப்ரிப்பரேஷன்? ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन இது. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட் மந்த் குழந்தை கையில கிடைக்க போகுதுன்னு. அது மாதிரி கிடையவே கிடையாது. எனிதிங் நம்ம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாதான் the outcome is very good. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த பேசிக், அதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைல் முதல் கொண்டு பிளஸ் அவங்களோட பாடி வெயிட் முதல் கொண்டு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சப்போஸ் அவங்களுக்கு பாடி வெயிட் ஜாஸ்தி இருந்துச்சுனாலும் we have to ask them to reduce the body weight, லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விமனுக்கு எக் ப்ரொடக்ஷன் வருமா இல்லையா அப்படியெல்லாம் அசஸ் பண்ணணும். அப்புறம் வேற எங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, சப்போஸ் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து யூட்ரஸ்ல இருக்கா, ஓவரீஸ்ல இருக்கா, இல்லைன்னா டியூப்ஸ்ல இருக்கான்னு அசஸ் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே நம்ம போட்டு எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் த காஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ இஸ் ஹை இன்ஃபர்டிலிட்டியில. ஸோ வி கேன் நாட் பர்டன் தீஸ் கப்பிள் வித் மோர் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ அதனால நம்ம ஸ்கிரீன் பண்ணி வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த கப்பிள் அதை மட்டும் அட்வைஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா த மேஜர் 2 ஹார்மோன்ஸ் நம்ம கண்டிப்பா எல்லா விமனுக்கும் பண்ணணும். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன் ஒரு ஹார்மோன் டெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி ப்ரெடிக்டிவ் டெஸ்ட் ஃபார் ஓவேரியன் ரிசர்வ். அதாவது அந்த விமனுக்கு எக் வருமா வராதாங்கிறது இந்த ஒரே சின்ன பிளட் டெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சி ஓவேரியன் ரிசர்வ்னா the egg producing capacity of the ovaries. ஓவரீஸ்ல எக் நல்லா வந்தாதான் அவங்களால கருத்தரிக்க முடியும். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஏர்லியர் வந்து நம்ம FSH, அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், LH லியூட்டினைசிங் ஹார்மோன், அது மாதிரி ஹார்மோன் டெஸ்ட் ஆன் டே 2 ஆர் டே 3 பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன் இந்த 2 டெஸ்ட்டை விட ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ இதை வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா நம்ம FSH LH அந்த ஹார்மோன் டெஸ்ட் வந்து டே 2 ஆர் டே 3 தான் பண்ணி ஆகணும். பட் ஆன்டி முலேரியன் ஹார்மோன் வந்து எனி டைம் வி கேன் டூ த டெஸ்ட். ஃபாஸ்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனி டைம் ஆஃப் த டே பண்ணலாம். அதே மாதிரி எனி டே ஆஃப் த menstrual cycle டே 2 டே 3 தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனி டைம் அவங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்க கன்சல்டேஷனுக்கு வரும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த சிம்பிள் டெஸ்ட் ஆன்டி முலேரியன் ஹார்மோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா வில் கெட் so much of information from that test. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு எக் ப்ரொடக்ஷன் வருமா வராதான்னு தெரியும். சப்போஸ் ஆன்டி முலேரியன் ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது 1.8 நானோகிராம்ஸ் அது மாதிரி தான் இருக்குன்னு வந்துன்னா கிளியர் கட்டாக தெரிஞ்சு போயிடும் இவங்களுக்கு 100% எக் ப்ரொடக்ஷன் வராதுன்னு. ஸோ அது மாதிரி இருக்கிற நிலையில நம்ம ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அவைலபிள்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எலிவேட்டடாக இருக்கும், அதாவது ஈவன் அப் டு 4 நானோகிராம்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போதும் there is some abnormality, அதாவது abnormality in sense இவங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது வில் ஹாவ் அ க்ளூ. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் டோசேஜ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சி ஹை ஆன்டி முலேரியன் ஹார்மோன் இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மல் டோசேஜ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எக் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இருக்கோம், ஆனால் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா நிறைய ஃப்ளேர் அப் ஆகிடும். ஸோ அதுவும் வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் த விமென். ஸோ ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சொல்றது, ஸோ அது வந்து ரொம்ப பின்விளைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதை கரெக்டாக நம்ம அசஸ் பண்ணிட்டோம்னா இந்த பர்டிகுலர் லேடிக்கு எக் வருமா வராதா, என்ன டோஸ் அப்படின்னு நம்ம அழகாக டெய்லர் மேட் பண்ணிடலாம். டெய்லர் மேட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த லேடிக்கு நம்மளுக்கு கொடுக்க போகிற டோசேஜ்னு அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அசஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். அதே மாதிரி சப்போஸ் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்க்குலாம் ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் நம்ம நார்மலாக ஒரு டோஸ் ஒரு 150 எல்லாருக்குமே கொடுக்குறோன்னா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஸ்மால் தெரப்பியூட்டிக் விண்டோன்னு சொல்கிறது. 125 கொடுத்தீங்கன்னா கூட ஜாஸ்தி, அதே சமயம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் 112 அது மாதிரி டோஸ்லாம் கொடுத்தா ரெஸ்பான்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த கேப்ல வி ஹாவ் டு அட்ஜஸ்ட் த டோசேஜ் அண்ட் கிவ் இட் டு தம். ஸோ அதெல்லாம் நிறைய அசஸ்மெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக வி ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அதனால தான் pre-treatment is more important than the treatment. கரெக்டாக நம்ம pre-treatment பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு outcome is very good. ஏன்னா it is an expensive procedure. பாவம் they hard earned money, they are coming for treatment. So we have to do our best to give them the best result. பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணா நிறைய வர வேண்டியது இருக்குல்ல மேடம், பட் அதுக்கெல்லாம் அவங்க எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்றாங்க? ஆமா, see most of them they are well prepared. ஏன்னா lots of counseling நடக்கும் first day. ஏன்னா psychologically and emotionally they are totally disturbed. So
அதனால first initially we counsel them. So we tell them these are the possibilities, இதுதான். ஆனா அப்ப பண்ணும்போது ஓரளவுக்கு they are able to make up their mind. They are able to make up their mind, plus we also keep on motivating them. So அந்த personal touch ஒவ்வொரு patient கிட்டயும் இருக்கும் நம்மளுது. நம்ம வந்து we don't treat them as a group, you know, like every patient I know thoroughly. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு I take them into confidence. My personal care every patient has. So அதனால I'm able to go in depth and talk to them and analyze and give the right treatment. So most of the people அது மாதிரி if you give the right care, they are very confident, and see ultimately enna if they are happy and they are confident, the hormones everything works very well. See பாத்தீங்களா, if you see the hormones for a woman actually is coming only from the brain. So it is or orchestra சொல்றது, அதாவது brain will send signals to the ovaries will send signals to the uterus. So அப்படி பண்ணும்போது the correct proportion of the hormones keep coming. If psychologically she is disturbed, then automatically இந்த orchestra ஒழுங்கா வேலை பண்ணாது. So the band master is the brain. So unless and until the band master is taken care, nothing else is working. So அதுதான் we have to analyze thoroughly and be with our patient. டாக்டர், இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கு அந்த டேமேஜ் டியூப்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய காரணமா இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை இருக்கு? மெயினா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டேமேஜ் டியூப் ஏன்னு பார்த்தீங்கன்னா pelvic inflammatory disease, infections எக்கச்சக்கம் ஆகி போச்சு. ஸோ either it could be because of some repeated abortions, அதாவது unwanted pregnancy நினச்சிக்கிறாங்க. அதாவது கடவுள் கல்யாணம் ஆன உடனே கொடுத்துறாரு. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு within அந்த மந்தே கன்சீவ் ஆயிட்டு வந்துருவாங்க. பட் அவங்க வந்து they are not ready to accept it. அவர் இஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டார் ஒருத்தருக்கு. அதான் I keep telling them, கொடுத்தாருன்னா you take it, அதுக்கப்புறம் நீங்க கேட்டா கூட கிடைக்காதுன்னு I'll completely I'm against abortion. So அதுக்கப்புறம் உட்காந்துட்டு they will try all their best to conceive, முடியவே முடியாது. ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடா அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா infection will enter inside the uterus. அங்க யூட்ரஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் யூட்ரஸ்க்கும் டியூப்ஸ்க்கும் there is a small opening called the ostia. So அது வழியா அந்த இன்ஃபெக்ஷன் போய் அந்த டியூப்ஸை தான் போய் தாக்கும். So tubes la vandu we have small hair like structures called cilia. So adha mainly it's a very important in fact organ in solla. So enna panona the cilia da normally and the eggyo sperm yo move panna vaikkum. Adhaadu the peristalsis of the tube is determined by that. So and the cilia vandu blunt aidum because of the infection. So appo enna agum, sperm and egg will not be able to meet in the tubes. So tubes la rendu perum meet பண்ணாதனால fertilization ஆகாது, embryo ஆகாது, pregnancy ஆகாது. So அதனால நம்ம என்னதான் தெலகாலி நின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் they will not conceive. So இது மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்டே ஐடென்டிஃபை பண்ணிடணும் இவங்களுக்கு ப்ராப்ளம் டியூப்ல தான் இருக்குன்னா அந்த டியூபை bypass பண்ணிட்டு we have to give them the treatment. So டியூபை bypass பண்ணணும்னு சொன்னோம்னா then it comes to artificial reproductive technique, either IVF or ICSI தான் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த டியூபே நாள்படையில ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி it will become like a cyst. So that is called hydrosalpinx. அங்க என்ன பாத்தீங்கன்னா the tube is a small flimsy structure, அதே ஒரு பெரிய ovarian cyst மாதிரி பெருசா உட்கார்ந்துட்டு இருக்கும். So இந்த psychologically patients என்னன்னா நமக்கு டியூப் இருந்துச்சுன்னா we'll conceive, but அவங்களுக்கு என்ன புரியலனா இந்த டியூப் வந்து இருக்குது but it is not functioning. So அது மாதிரி ஒரு டியூப் வச்சிட்டு இருந்து பிரயோஜனமே கிடையாது. Moreover இது மாதிரி இன்ஃபெக்ட் ஆன டியூப்ஸ் வந்து suppose even pregnant ஆனாங்களா or through the other tubes pregnant ஆனாங்க or by chance அதுலயும் ஆகல IVF அது மாதிரி ஏதாவது ICSI ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா கூட அந்த pregnancy இந்த டியூப்னால அது grow பண்ண விடாது. ஏன்னா இந்த டியூப்ஸ் அதாவது இந்த ஹைட்ரோசால்பிங்ஸ் சொல்றதுல வந்து there are certain chemicals, அதாவது interleukins, cytokines நிறைய chemicals ரிலீஸ் ஆகும். அந்த chemicals வந்து இந்த எம்ப்ரியோவோட growth affect பண்ணும். அப்புறமா அதே சமயம் I told you it's like a cyst now. So நிறைய fluid secretions அந்த
ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் டியூப்லேருந்து வந்துட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் பை சான்ஸ் நம்ம அந்த டியூபை கிளியர் பண்ணாமலே ட்ரீட் பண்ணாமலே பேஷண்ட் ஐயோ சைக்கலாஜிக்கலி ஷி ஃபீல்ஸ் ஹர்ட், நம்ம அவங்க டியூபை நாக் ஆஃப் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு நம்ம ஐவிஎஃப் ப்ரொசீட் பண்ணோன்னா இந்த டியூப்லேருந்து வர அந்த ஃப்ளூயிட்ஸ் ட்ரிக்கிள் ஆகி இந்த எம்ப்ரியோவை இட் வில் வாஷ் இட் ஆஃப். ஸோ அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். ப்ளஸ் அட் த சேம் டைம் எண்டோமெட்ரியம்லையும் கொஞ்சம் பெரிஸ்டால்சிஸ் இருக்கும், அதாவது எண்டோமெட்ரியம் கன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும் இந்த ஃப்ளூயிட்னால. ஸோ சப்போஸ் அந்த எம்ப்ரியோ நல்லா இருந்தால் கூட நம்ம வி ஆர் கிரியேட்டிங் த எம்ப்ரியோ அவுட் சைடில். ஸோ அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த எம்ப்ரியோஸ் நல்லா இருந்தால் கூட இந்த டியூபோட ஃப்ளூயிட்னால எதர் தே கெட் வாஷ்ட் ஆர் இந்த மாதிரி அப்நார்மல் பெரிஸ்டால்சிஸ்னால அந்த எம்ப்ரியோஸ் வந்து அங்கே வந்து நல்லா க்ரோ ஆகாது, இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ அதனால இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ் வரும். ஸோ அதனால டியூப் இஸ் அ மேஜர் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அது நார்மலாக இருக்கா இல்லையான்னு. வேரியஸ் டெஸ்ட் அவைலபிள், ஏதோ ஹெச்எஸ்ஜி பண்ணலாம் ஆர் லாப்ரோஸ்கோபி பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிட்டு நல்லா இருந்தா we are happy, நல்லா இல்லைன்னா we have to take an alternative treatment to clear that problem and then we have to proceed. இதுக்கான மருத்துவ தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஐயுஐ அப்படின்னு எல்லாம் இருக்கலாம் டாக்டர். இப்போ இதெல்லாம் இந்த மருத்துவ முறைகளை எவ்வளவு தூரம் பயனளிக்கிறது? ஓகே, ஐயுஐங்கிறது வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அதாவது ஸ்பெர்ம் எடுத்து நம்ம வந்து யூட்ரஸ்க்குள்ளேயே we are transferring. ஓகே, ஸோ என்ன ஹோல் ஐடியா பிஹைண்ட் ஐயுஐனா the sperm வந்து it is having some difficulty to go meet the egg. So we are helping the sperm to meet the egg. Okay, அதனால the sperm in fact is bypassing many layers. அதாவது யூட்ரஸ் மவுத் இஸ் கால்ட் சர்விக்ஸ். அந்த மவுத்ல வந்து there will be some cervical mucus, some secretions. சில விமனுக்கு those secretions will be very thick. So the sperm வந்து it will not have the capacity to penetrate the cervical mucus. திக்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது the sperm will not be able to reach ultimately the egg. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு we can do an IUI. அதே மாதிரி சப்போஸ் அந்த ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி, ஸோ ஸ்பெர்ம் வந்து சம்டைம்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், கவுண்ட் நல்லா இருக்கும். பட் என்னன்னா இந்த ஹவு ஃபார் ஃபார்வர்டாக இட் இஸ் ப்ராக்ரெஸிங் அண்ட் மூவிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சப்போஸ் த ஸ்பெர்ம் இஸ் நாட் ஏபிள் டு மூவ் தட் ஃபாஸ்ட் ஆர் சம் ஸ்பெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் ரொட்டேட்டரி மூவ்மெண்ட்ஸ், நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், ஆர் இட் வில் பி மூவிங் ஸ்லகிஷ்லி. ஸோ நைஸ் ஃபார்வர்ட் மூவிங் ஸ்பெர்ம்ஸ் வந்து வில் ஹாவ் அ பெட்டர் கெப்பாசிட்டி டு ஃபர்டிலைஸ் த எக் ஆல்சோ. ஸோ அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற ஸ்பெர்ம்ஸ்க்கு அல்லனா the women by itself is having some problem in the uterus or in the mouth of the uterus, the cervix, அது மாதிரி இருக்கும்போது நம்ம IUI பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நாங்கள் ஸ்பெர்ம்ஸை என்ன பண்ணுவோம், வில் ask the husband to collect the sample. எம்ப்ரியாலஜி எங்களோட லேபில் எம்ப்ரியாலஜிஸ்ட் ஆதர் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சாம்பிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட் அவே யூ கான்ட் டேக் த ஸ்பெர்ம் அண்ட் செமன் அண்ட் புட் இட் இன்சைட் த யூட்ரஸ். ஏன்னா இட் ஹஸ் காட் லாட்ஸ் ஆஃப் அதர் கெமிக்கல்ஸ். பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம டைரக்டாவே போட்டோம்னா யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்ணும், அதாவது சுருக்கி விட்டுரும். ஸோ சம்டைம்ஸ் இட் வில் கெட் ரிஜெக்டட். ஸோ